ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஒரு பிரைடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் நம்பர் 1, கிளென்சிங். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் காய்ச்சாத பால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் கிளென்சரை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட காட்டன் பேடு இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது போல் கையால் எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் உங்கள் ஃபேஸில் நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணால் போதும். இந்த ஃபேஸ் கிளென்சரை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். இது உங்கள் ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின் செல்லை ரெடியூஸ் பண்ணும். உங்கள் ஸ்கின்னை ஜென்டலாக எக்ஸ்போலேட் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா கிளியராகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் ஏஜிங் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் நீங்கள் ஒரு பிரைடாக இருந்தாலும் சரி, இல்லைனா உங்கள் ஸ்கின்னை நல்லா கிளியராகவும் ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் மெயின்டைன் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 2, ஃபேஸ் ஸ்க்ரப். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஓட்ஸ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காய்ச்சாத பால் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஜென்டலாக சர்க்குலர் மோஷன் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸை இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் முகத்தில் இருக்க சன்டேனை ரெடியூஸ் பண்ணும். உங்கள் ஃபேஸை நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் முகத்தில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி உங்கள் முகத்தில் இருக்க சன்டேனே ரெடியூஸ் பண்ணும். உங்கள் முகத்தில் ஆக்னே பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கும். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீக்லி 1 or 2 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இந்த 2 ஸ்டெப்ஸ் நீங்கள் செய்யும்போது உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் முகத்தில் இருக்க டெட் ஸ்கின்னை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கும். ஸ்டெப் நம்பர் 3, ஃபேஸ் பேக். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாண்டல்வுட் பவுடர் ஆட் பண்ணுறேன். சாண்டல்வுட் பவுடர் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். சாண்டல்வுட் பவுடர் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னில் இருக்க இச்சிங்னஸ் ரெடியூஸ் பண்ணி சன்டேனையும் ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னில் இருக்க ஓப்பன் போஸை நல்லா டைட்டன் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறேன். கஸ்தூரி மஞ்சள் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க ஆக்னேவை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அன்ஈவன் ஸ்கின் டோனை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் டோனை ஈவன் ஸ்கின் டோனாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த 2 இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு கொஞ்சமாக நான் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிரில் இருக்க லாக்டிக் ஆசிட் நம்ம ஸ்கின்னை ஜென்டலாக எக்ஸ்போலேட் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் கலரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னில் இருக்க ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கோம். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டால் போதும். 15 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸ்டெப் நம்பர் 4, டோனர். டோனருக்கு நான் ஆரஞ்சு பீல் டோனர் தான் எடுத்திருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுங்க. இதில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுட்டு இதில் ஆரஞ்சு தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஆற விடுங்க. நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை உங்கள் ஃபேஸில் எவ்ரிடே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்க ஓப்பன் போர்ஸை நல்லா டைட்டன் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் கலரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் டோனர் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட ஆரஞ்சு தோல் இல்லைன்னா நீங்கள் ரைஸ் டோனர் யூஸ் பண்ணலாம், குக்கும்பர் டோனர் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். நான் சொல்கிற எல்லா டோனருமே ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் நம்பர் 5, மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசருக்கு நான் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இதை நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் ரொம்ப கூலிங்காக காமாகவும் இருக்கும். நம்ம முகத்தில் இருக்க இச்சிங்னஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் உங்கள் ஸ்கின் கலரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி நினச்சிங்கன்னா நான் பாதாம் வச்சு எப்படி நைட் க்ரீம் ரெடி பண்ணது ஏற்கனவே நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் கலரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னில் இருக்க பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம். ஸ்டெப் நம்பர் 6, லிப் பாம். இந்த லிப் பாம் பார்த்தீங்கன்னா நான் பீட்ரூட் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த லிப் பாமை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணும்போது உங்கள் லிப்ஸில் இருக்க பிக்மெண்டேஷன், டார்க்னஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் லிப்ஸ் நல்லா நேச்சுரலாகவே பிங்காக வச்சுருக்கோம். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஸ்கின் ஏஜிங்கை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணணும். உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டாகவும் க்ளோயிங்காக வச்சுருக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் முகத்தில் இருக்க எந்த ஒரு ஆக்னேவே, பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே வராமல் கண்ட்ரோல் பண்ணும்.
இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ இருக்குன்னு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற எல்லாரோட வீடியோவும் முடிஞ்சால் நான் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்புமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ளோயிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பிரைடாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே ஃப்ளாலஸாக தெரியும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஸ்கின் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஒரு 8 ஹவர் இல்லை 7 ஹவர்ஸ் நல்லா தூங்குங்க. இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த பிரைடல் ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.